ஹாய் நண்பன் நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் கேட்டிங்கன்னா இன்றைக்கி ரொம்ப முக்கியமான நாள். என்ன நாள்னு பார்த்தீங்கன்னா என்னோடய பிறந்த நாள் தாங்க. நான் இன்றைக்கி தான் பிறந்த எல்லாரும் தெரிஞ்சுக்கோங்க. உங்களால் முடிஞ்சால் கமெண்ட்டில் பர்த்டே விஷயம் மட்டும் போயிட்டு போயிருங்க. முடிஞ்சால் போடுங்க, இல்லைனா வேணாம். அதனால் புது ட்ரெஸ்லாம் போட்டாச்சு, சூப்பராக இருக்குது. காலையில் எழுந்துச்சி தலைக்கெல்லாம் குளிச்சு ஷாம்பு போட்டு குளிச்சாச்சு, புது ட்ரெஸ் போட்டாச்சு. நான் புது ட்ரெஸ் உங்கள்கிட்ட காட்டுறேன். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி இப்போ 2 நாளைக்கு முன்னாடி தாங்க டெஸ்ட்டு நடந்துச்சு, மிட் டேர்ம் டெஸ்ட்டு. அதில் உள்ள கொஸ்டின் பேப்பர்லாம் பார்த்துட்டு அசைன்மெண்ட் எழுதிட்டார் சொன்னாங்க. நம்ம அதுக்கு எதுக்கு எழுதணும், நம்ம இன்றைக்கி பிறந்த நாள், எந்த மிஸ்ஸும் நம்ம மேலே கை வைக்க மாட்டாங்க. அந்த தைரியத்தில் போகிறேன், எந்த அசைன்மெண்ட்டும் எழுதாமல். சரி, இப்போ நம்ம புது ட்ரெஸ்லாம் போட்டாச்சு. யார் என்ன கிஃப்ட் வாங்கி வச்சுருப்பாங்கன்னு தெரில. நம்ம ஸ்கூலில் போய் தான் பார்க்கணும். நான் சாயங்காலம் வந்து அடுத்து என்னென்னு ஷூட் பண்ணுறேன். பாய். இப்போ நம்ம வந்து என்ன சாக்லேட் வாங்கியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா மெலடி சாக்லேட்டு. மெலடி சாக்லேட் தான் நான் சொன்னேன், ஆனால் இதில் 50 பீஸ் தான் இருக்கனால இது ஒரு பாக்கெட்டு. அதுக்கப்புறம் வந்து இந்த சாக்லேட்டு கேரமிக் கெக்லெஸ்னு போட்டிருக்கு. இந்த 2 சாக்லேட் தான் நம்ம ஸ்கூலுக்கு கொண்டு போக போகிறோம். இப்போ வாங்க நம்ம சாப்பிட்டு ஸ்கூலுக்கு போகிறோம். நம்ம வீட்டில் என்ன சாப்பாடுன்னு பார்த்தீங்கன்னா தக்காளி சோறு ப்ளஸ் தயிர். எனக்கு வெஜ்ஜு சாப்பாடுலேயே பிடிச்ச சாப்பாடுனா தக்காளி சோறு தான். சரி, இப்போ நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம். சூப்பராக இருக்குது. சரி, இப்போ நான் சாப்பிட்டு முடிச்சுட்டு நம்ம கீழே போகலாம். ஆட்டோ வந்துடும், டைம் ஆயிடுச்சு. 6 hours later. நண்பி இப்போ தான் நம்ம ஸ்கூலுக்கு போய்ட்டு சொல்ல மாட்டேன். நான் அப்படியே ஸ்கூலுக்கு போய்ட்டு வந்துட்டேன். வந்தோடனே சரியான டயர்டாக இருந்துச்சு, அதனால் அப்படியே போய் படுத்து தூங்கிட்டேன். இப்போ தான் எந்திரிச்சேன். இப்போ தான் நம்ம கேக்கெலாம் வெட்ட போகிறோம். நம்ம இன்றைக்கி நினச்ச மாதிரி எந்த விஷயம் நம்ம மேலே கை வைக்கலை. அதனால் அசைன்மெண்ட் எல்லாரையும் அடித்தாங்க, நம்மளை மட்டும் அடிக்கவே இல்லை, தப்பிச்சிட்டோம். சரி, இப்போ வாங்க நம்ம கேக்கு வெட்டலாம். அடுத்து எனக்கு யார் என்ன கிஃப்ட் கொடுத்தாங்கன்னு காட்டுறேன். நம்ம எந்த கல்லில் கேக் இருக்கிறோம் பார்த்தீங்களா, லட்சுமி ஐயங்காரில் தான். இதை எட்டு அப்புறமா பார்த்துக்கலாமா. சரி, விட்டு அப்படி எழுதிட்டார் சொன்னாவோ. அசைன்மெண்ட்டு மிஸ்ஸு எழுதிட்டார் சொன்னாவோ. பிறந்த நாள் எந்த மிஸ்ஸும் நம்ம கை வைக்க மாட்டாவோ. தைரியத்தில் அசைன்மெண்ட் எல்லாரும் ஐடியா நான் அடியாங்களே. ஆமாம், சரி, திங்கக்கிழமை எல்லாம் எழுதிட்டுறணும் அப்படின்னாவோ. சரி மிஸ் அப்படின்ட்டு. ஹாப்பி பர்த்டே விஷ்ணு கார்த்திகேயன் போட்டாச்சு. போட்டிருக்கு ஹாப்பி பர்த்டே விஷ்ணு கார்த்திகேயன். சரி, எடவி மெழுகுர்த்தி விட்டு மெழுகுர்த்தி. ஒரே ஒரு நிமிஷங்க, நம்ம எதுக்கு மெழுகுர்த்தியை ஊதுறன்னு பார்த்தீங்கன்னா, நேற்று சிறுகடிக்கு ஆசையில் முத்து சொல்லியிருப்பார் இல்லையா, ஏதோ ஒன்று சொல்லுவார். மெழுகுர்த்தியில் ஏற்றின தீபத்தை ஏன் அணைக்கணும்னு. அதனால தான் நம்மளும் அணைக்காமல் விட்டோம். அப்படிலாம் ஒன்றும் இல்லை, ஊத மறந்துட்டேங்க, சாரி. Happy birthday to you. Happy birthday to you. என்ன சிந்தாபி இந்தாபா இந்தாச்சி எப்படி இங்கே பாருங்கள், எல்லாரும் கொடுத்த கிஃப்ட் இங்கே இருக்குது. இப்போ நான் ஒன்று அவங்கள்ட்ட காட்டுறேன். இது வந்து ஒரு டெடி பியர் பொம்மை மாதிரி இருக்குது. இது வந்து யார் கொடுத்தான்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து எங்கள் மாமா பொண்ணு கொடுத்துச்சு. சூப்பராக இருக்குது, நல்லா புசுன்னு இருக்குது டெடி பியர் பொம்மை. இது எங்கள் மாமா பொண்ணு கொடுத்தது. அதுக்கப்புறம் ஒரு 200 எங்கள் ஆச்சு கொடுத்தது. 200 சம்பாதிச்சாச்சு பிறந்த நாளில். அதுக்கப்புறம் இது வந்து எங்கள் அம்மா கொடுத்த ஒரு ஜெல் பென்னு, நல்லா இருக்குது, நல்லா எழுதுது. ஓகே, ஜெல் பென்னு கொடுத்துருக்கு, சூப்பராக இருக்குது, நல்ல கலரும் நல்லாயிருக்கு. இது எங்கள் அம்மா கொடுத்தது. அதுக்கப்புறம் இது வந்து என் ஃப்ரெண்டு வினோத் கொடுத்தது. ஒரு ஹீரோ பெண்ணு, அவன் யூஸ் பண்ணிட்டு இருந்தது தான், அது எனக்கு அப்படியே தண்டான். அதுக்கப்புறம் தாங்க மெயின் ஐட்டம் சுவின் கொடுத்தது. சுவின் நிறைய பேர் தெரியும்னு நினைக்கிறேன்.
ஃப்ரெண்ட்ஷிப் செயினுங்க, சூப்பராக இருந்துச்சு. ஃப்ரெண்ட்ஷிப் செயின் நம்மளுக்காண்டி வாங்கியிருக்கான். ஒரு ஹார்ட் ஒரு ஹார்ட் அவன்கிட்ட இருக்கும், இன்னொரு ஹார்ட் என்கிட்ட இருக்கும், அப்படியே ஒட்டுற மாதிரி சூப்பராக இருந்துச்சு. அது அப்படியே நம்மளுக்கு தண்டா ஃப்ரெண்ட்ஷிப் செயின். அதுக்கப்புறம் இன்னொரு செயின், ஒரு ஊசி மாடலில் ஒரு செயின். இது வந்து வினோத் கொடுத்தது தெரிதா, ஊசி மாடலில் ஒரு செயின். அதுக்கப்புறம் இன்னும் ஒரு 2 பென்னு, இது எங்கள் அம்மா தான் கொடுத்துச்சு, ஒரு 2 ஜெல் பென்னு. அதுக்கப்புறம் தான் மெயின் ஐட்டம் ஹீரோ பென்னு, இது எங்கள் அம்மா தான் கொடுத்துச்சு ஹீரோ பென்னு. இப்போ நான் அதை ஓப்பன் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. இங்கே பாருங்கள், ஹீரோ பென் ஓப்பன் பண்ணியாச்சு. இந்த ஹீரோ பென் தாங்க எனக்கு ரொம்ப 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 பிடிக்கும். இந்த ஹீரோ பெனை கிளாஸில் நம்ம வச்சுருந்தாலே அந்த கிளாஸுக்கே நம்ம தான் ஹீரோ, அந்த மாதிரி ஒரு இது சூப்பராக இருக்குது. எனக்கு இந்த ஹீரோ பென் ரொம்ப பிடிக்கும். பச்சை கலர், அதுவும் பச்சை கலர் சூப்பராக இருக்குது. சரி, வந்து யார் கொடுத்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த பேட் யாரும் கொடுக்கல. இதில் ஒட்டியிருக்க ஸ்டிக்கர் தான் 2 நருட்டோ ஸ்டிக்கர், இங்கே ஒபிட்டோ இருக்கிற மாதிரி இங்கே ஒரு ஸ்டிக்கர், அதுக்கப்புறம் பின்னாடி இங்கே ஒரு ஸ்டிக்கர். இது யார் கொடுத்தாங்கன்னா வினோத்து கொடுத்தாங்க. சரி நண்பா நண்பி, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சரி, நாளைக்கு இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். பை பாய்.